ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்டனில் என்னென்ன பூச்செடி எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொய்யா செடி இங்கே நல்லா தான் இருக்குது. இதே முளைச்சி வந்துச்சு எப்படின்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னும் பூ எதுவும் விடலை. அடுத்து பன்னீர் ரோஸ்னு சொல்லுவோம்ல, அந்த செடி தான் இது. இதுக்கு புழுலாம் ஏதோ பட்டிருக்குது. ஆனாலும் இங்கே பாருங்கள் எத்தனை மொட்டு விட்டுருக்குன்னு. இது நிறைய பூ விடும். அடுத்து வந்து ஜாதி மல்லி. இது வந்து அத்தி செடி. அத்திப்பழம் எல்லாத்துக்குமே தெரியும். நல்லா பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் இது நல்லது. இதில் நிறைய பழம் விட்டுருக்கு. இங்கே காட்டுறேன். இது ஒரு 2 நாள் ஆனால் நல்லா பழுத்துக்கும். யார் வேணால் பொறிச்சு சாப்பிட்லாம். அடுத்து இங்கேயும் சின்ன அத்தி செடி தான் இருக்குது. இது இப்போ தான் 3 பழம் விட்டுருக்கு. அடுத்து வந்து மாதுளம்பழம் நிறைய விட்டுருக்கு. ஆனால் எல்லாம் புழுவாயிருச்சு. இதோ பாருங்கள், இது 2 செடி. இது வந்து கொஞ்சம் தீ இங்கே பற்ற வச்சதுனால கொஞ்சம் காஞ்சிருச்சு. அடுத்து இங்கேயும் ஒரு கொய்யா செடி இருக்குது. இது பூ விட்டு போன டைம் காய் விட்டுச்சு. இப்போ தான் இது பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. திரும்ப காய் விடுறப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இது வந்து நெல்லிக்காய் செடி. இது இப்போ தான் பூ விட ஆரம்பிச்சிருக்கு. கீழேருந்து பாருங்கள், பூ விட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஒரு நெல்லிக்காய். இங்கேயும் கூட காய் விட்டுருக்கு. இதுக்கு மேலே தான் நெல்லிக்காய் விடும். அப்போது காட்டுறேன். இது கொஞ்ச நாள் முன்னாடி தான் வச்சோம். நிறைய செடி வந்துருச்சு. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது எங்கள் வீட்டில் இருக்குது. இதுக்கு பேர் வந்து முள் சீத்தாப்பழம். இங்கே பாருங்கள் பிஞ்சு விட்டுருக்கு. இங்கே ஒரு பெரிய காய் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது இன்னும் ஒரு 10 நாள் போனால் பழுத்துக்கும். நிறைய பிஞ்சு வேணால் விட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு பழம் தெரியுதான்னு தெரியல. நிறைய பூ பிஞ்சுகள் வேணால் விட்டுருக்கு. இங்கேயும் அதே மாதிரி அதே முள் சீத்தாப்பழம் செடி தான். இதுதோ அங்கே பாருங்கள் ஒரு பிஞ்சு விட்டுருக்கு. இது அதிகமாகலாம் பழம் விடுறதில்ல. இந்த செடி தான் அதிகமாக பழம் விடுது. அப்புறம் பப்பாளி ஒன்று இருக்குது, அதையும் காட்டுறேன். இதோ பப்பாளி செடி. இது நாங்கள் சாப்பிட்டு போட்டதுனால அதே முளைச்சிருக்கு. இப்போ தான் பூ விடுது. இது கொஞ்சம் பெருசாகும். விட்டதும் அடுத்த வீடியோவில் எல்லாம் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.